ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, வீடியோவை தொடங்குவதற்கு முன் ஒரு பிரார்த்தனை செய்வோம். ஓ கிருஷ்ணா, இன்று இந்த அமுத வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பக்தரின் வாழ்விலும் உங்கள் கருணை என்றும் நிலைத்திருக்கட்டும். அவர்களின் துன்பங்கள் அனைத்தும் நீங்கட்டும். நண்பர்களே, இந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்பதற்கு முன் உங்கள் பக்தியையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்த கீழே கருத்து பகுதியில் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா என்று கண்டிப்பாக எழுதுங்கள். உங்கள் இந்த பக்தி நமது இந்த பயணத்தை மேலும் அற்புதமாக்கும். மேலும் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் இப்போதே சந்தா செய்யுங்கள், மணி ஐகானை அழுத்துங்கள். இதனால் எங்கள் ஒவ்வொரு புதிய பக்தி பயணத்திலும் நீங்கள் பங்கேற்கலாம். வாருங்கள், தாமதமின்றி இந்த தெய்வீக பயணத்தை தொடங்குவோம். யாரோ ஒருவர் கேட்டார், கடவுள் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கும்போது கோவிலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதற்கு மிக அழகான பதில். காற்று வெயிலிலும் வீசுகிறது, ஆனால் நிழலில் அதன் இன்பம் அதிகமாக கிடைக்கிறது. அதேபோல் கடவுள் எங்கும் இருக்கிறார், ஆனால் உண்மையான அமைதியும் ஆனந்தமும் கோவிலில் அமர்ந்து மட்டுமே உணர முடியும். எங்கள் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்கிறோம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். எங்கள் இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். கருத்து பகுதியில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று எழுதுங்கள். மேலும் எங்கள் சேனலை சந்தா செய்யுங்கள், மணி ஐகானை அழுத்துங்கள். இதனால் எங்கள் புதிய உத்வேகம் அளிக்கும் வீடியோக்கள் முதலில் உங்களை சென்றடையும். இப்போது முன்னேறுவோம். நண்பர்களே, ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் புலம்புவதற்கு பதிலாக நன்றியுடன் இருங்கள். வாழ்க்கை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. சில சமயங்களில் ஒரு முடிவின் விலை மிக அதிகமாக இருக்கும். கண்களின் கடலில் இருந்து விழும் முத்துக்கள், கண்ணீர் விலை மதிப்பற்றவை. ஆனால் உலகம் அதற்கும் விலை நிர்ணயித்து விடுகிறது. மாற்றத்திற்கு பயப்படுவதும் போராட்டத்திற்கு அஞ்சுவதும் மனிதனின் மிகப்பெரிய கோழைத்தனம். வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசான் காலம் காத்தா ரிப்பிப்பதை வேறு யாராலும் கற்பிக்க முடியாது. ஒருமுறை நம்பிக்கை உடைந்துவிட்டால் அது மீண்டும் ஒட்டாது. கண்ணீருக்கு காரணமாக இருப்பவர் ஒருபோதும் நம்முடையவராக முடியாது. உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. குணங்கள் மாறுகின்றன, சூழ்நிலைகள் மாறுகின்றன. ஆசைகள் நிறைவேறாத போது மக்கள் கடவுளையே மாற்றிவிடுகிறார்கள். வாழ்க்கையில் ஏமாற்றமும் அவசியம். ஏனெனில் பெற்றோர்கள் நம்மை நடக்க கற்றுக் கொடுக்கிறார்கள், ஆனால் எச்சரிக்கையாக இருக்க நாமே கற்றுக்கொள்ள வேண்டும். சொர்க்கத்தில் எல்லாம் உள்ளது, ஆனால் மரணம் இல்லை. கீதையில் எல்லாம் உள்ளது, ஆனால் பொய் இல்லை. உலகத்தில் எல்லாம் உள்ளது, ஆனால் மனிதர்களிடம் அமைதி இல்லை. என்னிடம் எல்லாம் உள்ளது, ஆனால் பொறுமை இல்லை. மகிழ்ச்சியை வாங்க முடியாது, துன்பத்தை விற்க முடியாது, ஆனால் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கச் செல்கிறேன். மழையில் குளிப்பது எளிது, ஆனால் ஒவ்வொரு நாளும் குளிக்க மழையை எதிர்பார்க்க முடியாது. பயத்தால் எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். ஒருமுறை முடிவு எடுத்த பிறகு பயப்படாதீர்கள். பிரச்சனைகள் இல்லை என்றால் மனிதன் மகிழ்ச்சியின் மதிப்பை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டான். எந்த நண்பரும் பிறப்பால் நண்பராகவோ எதிரியாகவோ இருப்பதில்லை. அவர்கள் நமது பெருமை, பலம், நடத்தை ஆகியவற்றால் உருவாகிறார்கள். மகாபாரதம் இதற்கு சான்று. அன்புக்குரியவர்கள் எல்லை மீறும்போது அவர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்துவதும் தர்மமாகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளிக்கு முன் ஒரு குப்பைக்காரன், பழைய பொருட்கள் சேகரிப்பவர் இருக்க வேண்டும். அவன் பொருட்களை மட்டுமல்ல, இதயத்தையும் பழைய நினைவுகளையும் சுத்தம் செய்ய வேண்டும். முகவரி சரியாக இருந்தது, ஆனால் மனிதர்கள் மாறிவிட்டார்கள். இதுதான் உலகின் உண்மை. சிலர் நம்மை தொட்டு மாறிவிடுகிறார்கள். சிலரை சந்தித்து வாழ்க்கை முழுவதும் மாறிவிடுகிறது. தவறான மனிதருடன் இருப்பதை விட தனியாக இருப்பது மேல். வலி மிகவும் மலிவானது. எல்லோரும் அதை இலவசமாக பகிர்கிறார்கள். அமைதியாக இருங்கள், சரியான நேரம் வரும். கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் உங்களை துன்பம் தருபவர்களில் வைக்காமல் துன்பத்தை தாங்குபவர்களில் வைத்தார். உங்கள் உரிமைகளுக்காக வெட்கமின்றி இருங்கள், ஏனெனில் உலகில் வெட்கப்படுபவர்களே அதிகம் ஏமாற்றப்படுகிறார்கள். புத்தகங்களை விரும்புபவர்களாக இருங்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். உங்கள் கனவுகளை நீங்களே நிறைவேற்றுங்கள், மற்றவர்களிடம் கேட்டு அல்ல. அதிர்ஷ்டம் ஒரு லிஃப்ட் போல எப்போது வேண்டுமானாலும் நின்றுவிடலாம், ஆனால் உழைப்பு ஒரு படிக்கட்டு போல எப்போதும் உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். முன்னேறுபவர் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார், ஆனால் பிறரை வீழ்த்துபவர் ஒருபோதும் முன்னேற மாட்டார். தவறுகளை செய்ய பயப்படாதீர்கள், முயற்சி செய்யுங்கள். உங்களைத் தவிர
வேறு எந்த சக்தியும் உங்களை தடுக்க முடியாது. உங்கள் சோம்பேறித்தனத்தை தவிர உங்களுக்கு 2 வழிகளே உள்ளன. என்ன செய்ய வேண்டும் என்று சாக்கு சொல்லுங்கள், அல்லது உங்கள் கனவுகளை துரத்துங்கள். தைரியம் உடையும் போது நினைவில் கொள்ளுங்கள், உழைப்பின்றி சிம்மாசனம் கிடைக்காது. உங்களுக்குள் ஆர்வமும் உழைப்பின் தீயும் இருந்தால் மக்களின் கேலிகள் ஒரு நாள் புகழ்ச்சியாக மாறும். எப்போதும் பெரிய கனவுகள் காணுங்கள். நிலவு கிடைக்கவில்லை என்றால் என்ன, வானம் வரை சென்று விடுவீர்கள். பெருமை கொள்ளாதீர்கள். அதிர்ஷ்டம் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். கண்ணாடி எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் பிம்பம் மாறிக்கொண்டே இருக்கும். நம்பிக்கையும் ஆசையும் ஒரு சிறிய விதையாக இருந்தாலும் மகிழ்ச்சியின் பெரிய கனிகளை விட பலமானவை. உலகம் விசித்திரமானது. தோல்வியடைந்தவர்களை கேலி செய்கிறது, வெற்றியடைந்தவர்களை பொறாமைப்படுகிறது. பலவீனமாக இருக்காதீர்கள். யாராவது உங்களை உடைத்து விடுவார்கள். மாறாக உங்களை உடைக்க முயல்பவர்கள் தாமே உடையும் அளவுக்கு வலிமையாக இருங்கள். உங்கள் வேலையை இரவும் பகலும் நேசியுங்கள். பெரிய காரியங்களை செய்பவர்கள் ஆரம்பத்தில் சாதாரணமாக இருப்பதில்லை. உங்களை தடுப்பது உங்கள் சொந்த எண்ணமே. இந்த உலகில் எல்லாம் சாத்தியம். உங்களை நம்புங்கள். பிரச்சனைகள் உங்களை உடைப்பதற்கு அல்ல, வலிமைப்படுத்துவதற்கு வருகின்றன. உலகம் குறைவாக கேட்கிறது, அதிகமாக பார்க்கிறது. எனவே பேச்சை குறைத்து வேலையை பெரிதாக்குங்கள். கடின உழைப்பு விதியை மாற்றும். நீங்கள் பயனுள்ளவராக இருக்கும் வரை மக்கள் உங்களை நேசிப்பார்கள். மேட்ச் ஸ்டிக், தீக்குச்சி விளக்கை ஏற்றிய பின் தூக்கி எறியப்படுகிறது. மனிதனும் பயனுள்ளவராக இருக்கும் வரை மட்டுமே நினைவில் வைக்கப்படுகிறான். இளவயதில் கிடைக்கும் மகிழ்ச்சி ஒருபோதும் ஞானியாக்காது. ஆனால் இளவயதில் கிடைக்கும் துன்பம் வாழ்க்கையின் உண்மையான ஞானத்தை தருகிறது. மரங்களும் நீரும் இருக்கும் இடத்தில் பசுமை இருக்கும். வாழ்க்கையிலும் எளிமையும் பண்பும் இருந்தால் அமைதி கிடைக்கும். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையான பலமும் பலவீனமும் உள்ளன. மீன் காட்டில் ஓட முடியாது, சிங்கம் நீரில் அரசனாக முடியாது. பெற்றோர்கள் கடவுளை விட உயர்ந்தவர்கள், ஏனெனில் கடவுள் சுகத்தையும் துக்கத்தையும் தருகிறார். ஆனால் பெற்றோர்கள் சுகத்தை மட்டுமே தர விரும்புகிறார்கள். பெருமை நல்ல உறவுகளையும் உடைத்துவிடும். ஒரு துளி எலுமிச்சை 10,000 லிட்டர் பாலை கெடுப்பதைப் போல. உடைந்த பூ மீண்டும் பூக்க முடியாது, ஆனால் வலிமையான கிளையில் புதிய பூக்கள் பூக்கும். காலம் மிகப்பெரிய அளவுகோல். கெட்ட காலத்தில் உண்மையானவர்களின் எடையை வெளிப்படுத்தும். சில உறவுகள் வாடகை வீடு போல, எவ்வளவு அலங்கரித்தாலும் அவை உங்களுடையவை ஆகாது. ஒரு துளி நீர் சூடான தவாவில் விழுந்தால் அழிந்துவிடும், ஆனால் முத்துக்குள் நுழைந்தால் பிரகாசிக்கும். இதயம் தோல்வியை ஏற்கச் சொல்கிறது, ஆனால் ஆன்மா இன்னொரு முறை முயற்சி செய் என்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஒரு படி முன்னேறுங்கள். வெற்றி உங்கள் கால்களை முத்தமிடும். ஒருவரை அவரது ஒரு சில தவறான செயல்களால் என்றும் தவறாக எண்ணுவது சரியல்ல. பெரும்பாலும் சூழ்நிலைகளே தவறாக இருக்கின்றன, மனிதர்கள் அல்ல. குடும்பமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் அதன் வெற்றி பரஸ்பர புரிதல், அமைதியான உரையாடல், ஒருவரது எண்ணங்களை மதிப்பது ஆகியவற்றை சார்ந்திருக்கிறது. பொறுமையுடனும் தவத்துடனும் செயல்படுபவர் உலகில் ஒளியை பரப்ப முடியும். காலமும் சூழ்நிலைகளும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். எனவே யாரையும் அவமானப்படுத்தாதீர்கள், யாரையும் சிறியவராக எண்ணாதீர்கள். காலம் மிகவும் வலிமையானது. சூரியன் மெதுவாக உயர்ந்து செல்வதைப் போல ஒவ்வொருவரின் உயர்வும் காலத்துடன் நிகழ்கிறது. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அவை ஒரு நாள் மாறும். மன அழுத்தத்தில் உங்களை உள்ளாக்க ஆமல் ஒவ்வொரு சூழ்நிலையையும் பொறுமையுடன் எதிர்கொள்ளுங்கள். கருணை ஒரு குணம், ஆனால் அதை பலவீனமாக எண்ண வேண்டாம். உண்மையான நண்பர் உங்கள் கடந்த காலத்தை புரிந்து உங்கள் எதிர்காலத்தில் நம்பிக்கை வைத்து உங்களை உள்ளவாறு ஏற்கிறவர். நட்பில் அபரிமிதமான சக்தி உள்ளது. சுதாமாவுக்கு உடல் வலிமை இல்லை, ஆனால் அவரது அன்பு ஸ்ரீ கிருஷ்ணரை அவரது பாதங்களை கழுவ வைத்தது. உண்மையும் நேர்மையும் வெற்றி பெறுவது உறுதி. வலுக்கட்டாயமாக எதையும் பெற முடியாது. உங்களிடமிருந்து பறிக்கப்படக்கூடியவை ஒருபோதும் உங்களுடையவை இல்லை. துரோகத்தையும் வலியையும் தாங்கிய போதும் உண்மையுடனும் நேர்மையுடனும் தனது கடமையை செய்பவர் கடவுளுக்கு பிரியமானவர். அவரது வெற்றி உறுதி. கவலைப்படாதீர்கள், சிந்தியுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், கவலைப்படாதீர்கள், சிந்தியுங்கள். ஏனெனில்
கவலை நம்மை சிதைக்கு அழைத்துச் செல்லும், ஆனால் சிந்தனை நம்மை உயர்ந்த இலக்கை அடைய வைக்கும். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏற்ற இறக்கங்கள் வரும், ஆனால் நமது எண்ணங்களும் பார்வையும் நம்மை முன்னேற உதவும். நேர்மறையான சிந்தனை, இலக்கு அமைப்பு, தியானம் ஆகியவற்றால் நாம் ஏமாற்றங்களை வெல்ல முடியும். வாழ்க்கை ஒரு பயணம், நின்றுவிடாமல் முன்னேற வேண்டும். குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனன் தனது சொந்த சகோதரர்கள் குருக்கள் அறிமுகமானவர்களை எதிரில் பார்த்தபோது கவலையில் மூழ்கி தனது இலக்கை மறந்தான். அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையின் உபதேசத்தை அளித்தார். அதனால் அவனது கவலை நீங்கி தனது கடமையை புரிந்து கொண்டான். எனவே கான்ஹா, கிருஷ்ணர் கூறுகிறார், கவலைப்படாதீர்கள், ஆழ்ந்து சிந்தியுங்கள், நேர்மறையுடன் வாழ்க்கையை வாழுங்கள், ஒவ்வொரு நாளையும் புதிய தொடக்கமாக எண்ணுங்கள். உங்களுக்குள் இருக்கும் சக்தி எந்த சவாலையும் எதிர்கொள்ளும். புன்னகையுடன் முன்னேறுங்கள். கடவுள் யாரை உயரத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறாரோ அவர்களை முதலில் கடினமான பரீட்சைகளுக்கு உட்படுத்துகிறார். ஆனால் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பவர் தனது இலக்கை அடைகிறார். மரத்தின் கிளைகளில் தூங்கும் பறவைகளை விழவிடாதவர் உங்களை எப்படி விழவிடுவார்? நம்பிக்கை வையுங்கள். சரியான நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகம் கிடைக்கும். உங்களை நம்புங்கள். உங்கள் கனவுகளை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. எல்லோரும் தங்கி எதிர்காலத்தை உருவாக்குவதில் மும்முரமாக உள்ளனர். எனவே மற்றவர்களை சார்ந்திருக்காதீர்கள். தனியாக நடக்கும் தைரியத்தை வைத்திருங்கள். பொறுமையையும் தன்னம்பிக்கையையும் இழக்காதீர்கள். உங்கள் விதியை எழுதியவர் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய எழுத்தாளர். நாம் அடிக்கடி மக்கள் என்ன சொல்வார்கள் என்று நினைக்கிறோம், ஆனால் கடவுள் என்ன சொல்வார் என்று எப்போதாவது நினைத்ததுண்டா? ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், கல்வி முக்கியம், ஆனால் அதைவிட முக்கியம் நமது மதிப்புகளும் மனித உணர்வுகளும். சரியான மதிப்புகளை ஏற்றுக்கொள்வது நமது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குவது மட்டுமல்ல, சமூகத்தில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தவும் உதவுகிறது. எனவே உங்கள் மதிப்புகளை மதியுங்கள், அவற்றுக்கு முன்னுரிமை கொடுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், பொறுமையாக இருங்கள். காலம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் மாற்றுகிறது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் உள்ளது. இன்று கடினமாக தோன்றுவது நாளை எளிதாகிவிடும். இன்று வலியாக தோன்றுவது நாளை மகிழ்ச்சிக்கு காரணமாகலாம். இது சாத்தியம். ஆனால் உங்கள் மனதை அமைதியாகவும் பொறுமையாகவும் வைத்திருக்கும் போது மட்டுமே இது சாத்தியம். உங்கள் கடமையை செய்யுங்கள். காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை, அது மாறுகிறது. மாற்றத்தை புரிந்து கொள்பவர்களுக்கு உண்மையான அமைதி கிடைக்கிறது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது மனிதன் அடிக்கடி பொறுமை இழந்து இது நிரந்தரமான நிலை என்று நினைக்கிறான். ஆனால் அது உண்மையல்ல. இரவுக்கு பின் பகல் வருகிறது, மழைக்கு பின் வசந்தம் திரும்புகிறது. அதேபோல் கெட்ட காலங்களும் கடந்து போகின்றன. அவை நல்ல காலங்களை தருகின்றன. ஆனால் இந்த மாற்றத்தை பார்க்க பொறுமை அவசியம். பொறுமையில்லாதவன் பாதியில் விட்டுவிடுவான். வாழ்க்கையின் ஒளிமயமான பக்கத்தை ஒருபோதும் பார்க்க மாட்டான். அவனுக்கு காத்திருக்கும் பலனை பெறமாட்டான். காலத்தின் விளையாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் நிரந்தரமல்ல என்று தெரிந்தவன் எந்த சூழ்நிலையிலும் கலங்க மாட்டான். துக்கத்தில் நம்பிக்கை இழக்க மாட்டான். மகிழ்ச்சியில் பெருமை கொள்ள மாட்டான். சமநிலையை பேணி தனது கடமைகளை செய்வான். கடலில் புயல் வரும்போ மீனவன் கரைக்கு திரும்பாமல் பொறுமையாக தனது படகை செலுத்துகிறான். புயல் என்றும் நீடிக்காது என்பதை அவன் அறிவான். அதேபோல் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது அதை தாங்கும் வலிமையை வைத்திருங்கள். ஏனெனில் அது உங்களுடையதாக என்றும் இருக்காது. வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் உங்களை தடுப்பதற்கு அல்ல, வலிமைப்படுத்துவதற்கு வருகின்றன. விதை மண்ணில் புதைவதற்கு பயந்தால் அது ஒருபோதும் பெரிய மரமாக முடியாது. தங்கம் நெருப்பின் வெப்பத்தை தாங்காவிட்டால் அது பளபளப்பாக மாறாது. கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய வருகின்றன. அவற்றின் பரீட்சை முடிந்ததும் அவை மறைந்துவிடும். ஆனால் பொறுமை இல்லாதவன் சவாலை எதிர்கொள்வதற்கு முன்பே தோல்வியை ஏற்கிறான். காலம் யாருக்காகவும் நிற்பதில்லை, ஆனால் அது எல்லோருக்காகவும் மாறுகிறது. இன்று போராடுபவன் நாளை வெற்றியாளனாக இருப்பான். இன்று விழுபவன் நாளை எழுவான். ஆனால் அவன் பொறுமையுடன் முன்னேறினால் மட்டுமே இது சாத்தியம். எனவே கஷ்டமான காலங்களில் பதறாதீர்கள். அதை ஒரு பிரீட்சையாக பாருங்கள். உங்கள் நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் பேணுங்கள்.
எந்த சூழ்நிலையும் உங்களை உடைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காலை வரும். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், என்னிடம் வருபவர் இதயத்தில் பொறுமையுள்ளவர் மட்டுமே உண்மையான வெற்றியை பெறுகிறார். அவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வெற்றி பெறுகிறார். ஒவ்வொரு கஷ்டமும் தற்காலிகமானது, அது ஒரு பரீட்சை மட்டுமே. சூரியன் மறைந்த பின் மீண்டும் உதிக்கிறது. பகல் வருவதைப் போல கஷ்டமான காலங்களும் கடந்து ஒரு புதிய காலை வருகிறது. எனவே ஒருபோதும் கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். உங்கள் கடமைகளில் கவனம் செலுத்துங்கள். சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கும்போது மக்கள் அடிக்கடி நம்பிக்கை இழக்கிறார்கள். ஆனால் மாற்றத்தின் விதியை பின்பற்றுபவர் எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறார். மனதின் அமைதி மிகப்பெரிய சக்தி. இது ஒவ்வொரு கஷ்டத்தையும் கடக்க உதவும். காலத்தின் இயல்பு மாறுவது. இன்று கடினமாக தோன்றுவது நாளை எளிதாகிவிடும். மனிதன் வலியில் இருக்கும்போது அந்த வலி ஒருபோதும் முடியாது என்று நினைக்கிறான். ஆனால் அது ஒரு மாயை. இந்த உலகில் எதுவும் நிரந்தரமல்ல. சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. இந்த உண்மையை புரிந்தவர் எந்த சூழ்நிலை இலையிலும் கலங்க மாட்டார். பொறுமையாக இருங்கள், ஏனெனில் காலம் எல்லோருக்கும் வரும். தனது கடமைகளை நேர்மையுடன் செய்பவர் கஷ்டங்கள் என்றும் நீடிக்காது. ஒவ்வொரு இரவுக்குப் பின், ஒவ்வொரு போராட்டத்திற்குப் பின் வெற்றியின் காலை வருகிறது. ஆனால் உங்கள் எண்ணங்களை அமைதியாகவும் பொறுமையாகவும் வைத்திருந்தால் மட்டுமே இது சாத்தியம். மனிதன் தனது எண்ணங்களாலும் செயல்களாலும் முன்னேறுகிறான். அவை உங்களை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும், வெளிப்புற சூழ்நிலைகள் அல்ல. உங்கள் எண்ணங்களை உயரமாக்கினால் வாழ்க்கை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இயற்கை அன்பு, பொறுமை, உண்மை என்று மறந்துவிடாதீர்கள். இந்த குணங்களை உங்களுக்குள் வளர்த்தால் எந்த சக்தியும் உங்களை அசைக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் உறுதியாக இருக்க முடியும். மனதை கட்டுப்படுத்துபவர் வாழ்க்கையின் உண்மையான எஜமானாகிறார். வெளி உலகில் நிகழும் மாற்றங்கள் உங்கள் மனதை அமைதியாக்குவதில்லை. இதுவே உங்கள் மிகப்பெரிய வெற்றி. அதிக எதிர்பார்ப்புகள் துக்கத்திற்கு வழிவகுக்கும். உலகிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கும் போது நீங்கள் ஏமாற்றமடைவீர்கள். ஆனால் உங்கள் கடமையை உங்கள் தர்மமாக ஏற்றுக்கொள்ளும் போது எந்த பலனை பற்றியும் கவலைப்படத் தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையில் முடிந்த அளவு அன்பை கொடுங்கள், நேர்மையுடன் செயல்படுங்கள். பின்னர் காலம் உங்களுக்காக எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். ஒரு விதை மரமாக மாறுவதற்கு, ஒரு நதி கடலுக்கு செல்வதற்கு எவ்வளவு நேரம் தேவையோ அங்கு செல்ல உங்களுக்கு பொறுமை தேவை. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அதற்கு உரிய நேரத்தில் வரும். இது நடக்கும். எனவே கவலைப்படாதீர்கள். இன்று கடினமாக இருப்பது நாளை எளிதாகிவிடும். பொறுமையாக இருங்கள். உங்கள் வேலையை செய்யுங்கள். இந்த உலகில் எந்த சூழ்நிலையும் நிரந்தரமல்ல. வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இதுவே அதன் இயல்பு. இன்று உங்களை புண்படுத்துவது நாளை உங்கள் வலிமையாக மாறும். எனவே பொறுமையாக இருங்கள், நம்பிக்கை வையுங்கள், முன்னேறுங்கள். சரியான நேரத்தில் எல்லாம் மாறிவிடும். ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதீர்கள். உங்கள் வேலையை செய்யுங்கள். சரியான நேரத்தில் உங்கள் உழைப்பின் பலன் கிடைக்கும் என்று நம்புங்கள். மரியாதையை ஒரு கணத்தில் இழக்கலாம், அதை மீண்டும் பெறுவது கடினம். எனவே உங்கள் நடத்தையில் கவனமாக இருங்கள். அதை யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு உயரமாக வைத்திருங்கள். ஒரு பசு புல் தின்ற பின்னும் பால் தருகிறது. ஆனால் ஒரு பாம்பு பால் குடித்த பின்னும் விஷத்தை உமிழ்கிறது. இதன் பொருள், ஒருவரின் இயல்பு அவரது செயல்களை தீர்மானிக்கிறது. கருணை உங்கள் இயல்பை தீர்மானிக்கிறது. அன்பும் இரக்கமும் நிறைந்திருங்கள், ஏனெனில் இறுதியில் அவையே உங்கள் அடையாளமாக மாறும். மிகவும் கடினமாக இருக்காதீர்கள். சுவரில் பதிக்கப்படும் செங்கல் ஆகிவிடாதீர்கள். மிகவும் மென்மையாகவும் இருக்காதீர்கள். மண்பாண்டம் தனது இருப்பை இழந்துவிடக்கூடாது. குடும்பத்தின் உண்மையான மதிப்பு அதை உருவாக்குபவருக்கே தெரியும், உறவுகளை உடைப்பவருக்கு அல்ல. பிடிக்க கடினமானவற்றை விட்டுவிடுவதே புத்திசாலித்தனம். ஏனெனில் பலமுறை உடையும் பொருட்களை ஒட்டுவது எளிதல்ல. சில சமயங்களில் மௌனமாக இருப்பதே சிறந்த பதில். 2 வேளை உணவுக்காக மக்கள் போராடுவதையும் மறுபுறம் சுவைக்காக உணவை வீணடிப்பவர்களையும் பார்க்கும்போது வாழ்க்கையின் உண்மை தெளிவாகிறது. அழகு நன்றியுணர்வில் உள்ளது.
இதை புரிந்து கொள்பவர்கள் உண்மையான அமைதியை பெறுகிறார்கள். இதயத்தால் உறவுகளை உருவாக்குபவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. இல்லையெனில் பலருக்கு வாழ்க்கை துணை கிடைத்தாலும் அவர்கள் துன்பமாக இருக்கிறார்கள். உண்மையான உறவுகள் ஒன்றாக இருப்பதால் மட்டும் உருவாவதில்லை, நிச்சயமற்ற தியாகத்தால் உருவாகின்றன. பிரார்த்தனைகளுக்கு நிறமில்லை, ஆனால் அவை வாழ்க்கையை தருகின்றன, ஒருவரின் வாழ்க்கையை வண்ணமயமாக்குகின்றன. உண்மையான இதயத்துடன் செய்யப்படும்போது, அதற்காக பிரார்த்திக்கப்படும்போது, அது வானத்தில் தெரிகிறது, எதிரொலிக்கிறது, ஏதோ ஒரு வகையில் திரும்பி வருகிறது. இது நிச்சயமாக கடவுளின் விளையாட்டு. உங்கள் செயல்கள் ஒருபோதும் வீணாகாது. உங்கள் இதயத்தை அன்பால் நிரப்புங்கள். உங்கள் இதயத்தை தூய்மையாக்குங்கள். உங்கள் வாழ்க்கையை இப்படி வாழுங்கள். உங்கள் நேரம் வரும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியாக வாழவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் பேச்சு கட்டுப்பாட்டில் தொடங்குகிறது. தனது வார்த்தைகளை கட்டுப்படுத்துபவர் தனது செயல்களையும் சரியான பாதையில் வைத்திருக்கிறார். நன்றாக சிந்தியுங்கள், நன்றாக பேசுங்கள், நன்றாக செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் இந்த உலகிற்கு கொடுப்பது ஏதோ ஒரு வகையில் உங்களிடம் திரும்பி வரும். ஒருவர் யாரிடமிருந்தும் எதையும் வேண்டாம் என்று முடிவு செய்தால் அவர் உண்மையில் மிகவும் சுதந்திரமாக இருக்கிறார். தனது வாழ்க்கையின் பொறுப்பை அவரே ஏற்கிறார். எந்த சூழ்நிலையும் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு வெளியே இல்லை. எப்போதும் உங்களை நம்புங்கள். இருளிலும் பாதை கிடைக்கும். யாராவது உங்களை நிராகரித்தால் உங்கள் பாணியை மாற்றாதீர்கள். உங்கள் இலக்கை அடைந்து அவர்களை தவறு என நிரூபியுங்கள். மக்கள் முன்பு தங்கள் இதயத்தோடு பேசினார்கள், ஆனால் இப்போது அவர்கள் தங்கள் மனநிலை மற்றும் நோக்கத்திற்கு ஏற்ப பேசத் தொடங்கிவிட்டார்கள். இது உலகின் இயல்பு போல் தோன்றினாலும் நீங்களும் மாற வேண்டும் என்று அர்த்தமல்ல. உங்கள் உண்மையான இயல்பே உங்கள் சிறந்த வடிவம். எந்த உறவிலும் மிகப்பெரிய பலம் நம்பிக்கையாகும். மிக முக்கியமான விஷயம் அடித்தளம். அது உடைந்துவிட்டால் உறவு ஒரு சமரசமாக மட்டுமே இருக்கும். சில சமயங்களில் தங்கள் மௌனத்தை உடைத்து பேசுபவர்கள் மிகப்பெரிய விலையை செலுத்துகிறார்கள். உறவுகளில் ஒரு அழைப்பு இருக்கிறது. அதை ஆழ்ந்த காதலில் மட்டுமே கேட்க முடியும். டிசம்பரின் வாழ்க்கை ஒரு நாள் நாமும் விடைபெறுவோம் என்பதை ஆழமாக புரிந்து கொள்கிறது. பின்னர் மக்கள் நம்மை ஜனவரியின் குளிர்ந்த இரவுகளில் நினைவு கூறுவார்கள். ஆனால் அப்போது மிகவும் தாமதமாகிவிடும். இதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை. நம்மிடம் இருக்கும்போது அதன் மதிப்பை உணரமாட்டோம், ஆனால் அது போய்விட்டால் அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வோம். எனவே வாழ்க்கையில் உங்களுடன் இருப்பவர்களையும் பொருட்களையும் மதிக்கவும், அவர்களுக்கு நேரம் ஒதுக்குவது மட்டுமல்ல, அவர்களை இழப்பதற்கும் பயப்படவும். சரியும் தவறும் அனைவருக்கும் தெரியும், ஆனால் பழக்கங்களால் கட்டுப்படுத்தப்பட்டு மக்கள் உண்மையிலிருந்து ஓடுகிறார்கள். உண்மையை ஏற்றுக்கொள்ளும் வலிமை அனைவரிடமும் இல்லை. ஆகவே உங்கள் பாதையில் உறுதியாக இருங்கள். உங்கள் செயல்களை உயர்ந்ததாக்குங்கள். உலகின் நன்மைக்காக உழையுங்கள். காட்சிகளால் ஈர்க்கப்படாதீர்கள். பொறுமையாக இருங்கள். உண்மையையும் கர்மயோகத்தையும் பின்பற்றுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், உண்மையான வெற்றி அதை பின்பற்றுபவர்களுக்கே கிடைக்கும். நீங்கள் யாருக்காக ஏங்குகிறீர்களோ அவர் உங்களுக்காகவே பிறந்தவர். எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலக மாட்டார் என்று மறக்காதீர்கள். வாழ்க்கையில் இதைவிட சிறந்தது எதுவுமில்லை. சில சமயங்களில் இந்த உலகம் நேர்மையான எளிய இதயத்தை புரிந்து கொள்ள முடியாது. மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய முடியாதவர் தனக்கு தீங்கு செய்ய முடியாது. இந்த உலகம் அநீதியை தாங்காது. நாம் பலவீனமானவர்கள் என்று நினைத்து விடுகிறோம். ஆனால் உண்மையான வலிமை உண்மையையும் நன்மையையும் எந்த சூழ்நிலையிலும் பற்றி கொள்பவர்களிடம் இருக்கிறது. என் உறவுகள் மிகவும் வலிமையானவை என்று நினைத்தேன், ஆனால் பின்னோக்கி திரும்பி பார்த்தபோது என்னுடன் யாரும் இல்லை. உங்கள் துயரத்தில் உங்களுடன் எந்த உறவும் இல்லை என்பது வாழ்க்கையின் கடினமான உண்மை. எதிர்பார்ப்புகள் பெரும்பாலும் வாழ்க்கையில் கேலிக்கூத்தாக மாறிவிடுகின்றன. எனவே உங்கள் வாழ்க்கையை எதிர்பார்ப்புகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டாம். உங்களை மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு திறமையாக்குங்கள். பணம் இல்லாமலும் நீங்கள் எல்லாவற்றையும் சம்பாதிக்க முடியும். உங்கள் கால்கள் தடுமாறும் போது யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமில்லை. இயற்கை ஏதோ ஒரு வகையில் உதவி அனுப்பும். இதுவே வாழ்க்கையின் உண்மை. எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் புன்னகையுடன் இருங்கள். உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுங்கள். உங்கள் இலக்கை அடையும் வரை முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் முயற்சியே வெற்றிக்கு வழிவகுக்கிறது. ஒரு தாய் தன் வியர்வையில் மூழ்குகிறாள்.
ஒரு தந்தை வெயிலில் எரிகிறார், தங்கள் குழந்தை காதலில் வளர வேண்டும் என்பதற்காக. எனவே அவர் தன் பெற்றோரின் தியாகங்களை புரிந்து கொண்டு அவர்களை மதிக்கிறார். அழகு ஒரு பார்வை மட்டுமே. சேற்றிலும் தாமரையை காண்பவர் உண்டு. சிலர் சந்திரனைப் போல வாழ்க்கையில் கரைகளை மட்டுமே தேடுகிறார்கள். நன்மையை காண்பவர்களே உண்மையான மகிழ்ச்சியை அடைகிறார்கள். பகவான் 2 கோப்பைகளை மட்டுமே ஏற்கிறார். ஒரு கோப்பை கோபம், அதை குடித்து உங்கள் அகங்காரத்தையும் கோபத்தையும் அழிக்கிறீர்கள். மற்றொரு கோப்பை பொறுமை, அதை குடித்து உங்கள் உள்ளத்தில் திருப்தியையும் மனநிறைவையும் பெறுகிறீர்கள். மூத்தோரின் ஆசி, அன்புக்குரியவர்களின் துணை, பகவானிடமிருந்து மகிழ்ச்சி கிடைக்கும்போது வாழ்க்கையின் உண்மையான பொருள் கிடைக்கிறது. எனவே உண்மை, பொறுமை, காதலை உங்கள் வாழ்க்கையின் அடிப்படையாக்குங்கள். வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களில் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் மக்கள் உங்களை விமர்சிப்பார்கள். அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அமைதியாக இருங்கள். உங்கள் வேலையை செய்யுங்கள். உண்மையும் நேர்மையுமே உங்கள் அடையாளம். அது உங்களை உருவாக்கும், மற்றவர்களின் கருத்துக்கள் அல்ல. எதிர்பார்ப்பு இல்லாமல் தன் வேலையை செய்பவர் உண்மையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெறுகிறார். 3 வகையான மக்கள் உள்ளனர். எப்போதும் ஏதாவது செய்பவர்கள், சிலர் தங்கள் கோபத்தை இழப்பவர்கள், சிலர் பொய்யான மரியாதை மற்றும் அவசரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க முடியாதவர்கள். வாழ்க்கையில் வெற்றியும் அமைதியும் வேண்டுமானால் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். உண்மையை ஆதரிக்குங்கள். மற்றவர்களிடம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தங்கள் சுயமரியாதையுடன் உறவுகளின் அடித்தளத்தை அமைப்பவர்களும் உண்மையை பேணுபவர்களும் உண்மையில் செல்வத்தை அடைகிறார்கள். உங்கள் இதயம் கடல் போல பரந்து ஆழமாக இருந்தால் ஆறுகள் தாமாகவே உங்களை நோக்கி பாயும். அதாவது உண்மையான உறவுகளும் காதலும் தானாகவே உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். யாரையும் விட்டுவிட்டு துக்கத்தில் வாழ்க்கையை முடித்துவிடக்கூடாது. இது முடிவல்ல, மாறாக ஒரு புதிய தொடக்கம். அறிவை பற்றி பேசுவதற்கு முன் உங்கள் மனதை தயார் செய்யுங்கள். புரிதல் அவசியம். ஏனெனில் மனதை மாற்றுவதே துயரங்களுக்கு ஒரே முடிவு. உங்கள் மனதை கட்டுப்படுத்தினால், அதை உறுதியாக வைத்திருந்தால் எந்த சூழ்நிலையும் உங்களை பாதிக்காது. எல்லோரும் தங்களை புத்திசாலி என்று நினைக்கும் இடத்தில் மிகப்பெரிய புத்திசாலித்தனம் மௌனமாக இருப்பதுதான். ஒருவரின் உண்மையான குணம் அவருக்கு உங்களிடம் எந்த பயனும் இல்லாத போது வெளிப்படுகிறது. நீங்கள் யாருக்கு பயன்படுத்தப்படுகிறீர்களோ அவர்கள் உங்களை புகழ்வார்கள். ஆனால் உங்களால் அவர்களின் சுயநல நோக்கங்களை நிறைவேற்ற முடியாத போது உண்மை வெளிப்படும். நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள். சிங்கத்தின் துணையில் இருங்கள். ஏனெனில் நாய்களுடன் இருந்தால் மற்றவர்களை பின்தொடர்ந்து குறைப்பதற்கு மட்டுமே உதவும். இதை புரிந்து கொள்வதே புத்திசாலித்தனம். ஆனால் சரியான நேரத்தில் புரிந்து கொள்வதே உண்மையான பொறுப்பும் உண்மையான அறிவும். உங்களுடன் நட்பு பாராட்டுபவரிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். இது உங்கள் எதிரிக்கும் பொருந்தும். அவர் ஒருபோதும் உங்களுடையவர் இல்லை. உங்கள் எதிரியின் குரலும் காற்றில் கேட்காது. வார்த்தைகளை மட்டும் நம்பாதீர்கள். ஏனெனில் உங்கள் காதுகள் முதிர்ச்சி அடையாமல் இருக்கலாம். பெரும்பாலும் முதிர்ச்சியற்றவர்கள் உண்மையான உறவுகளை இழக்கிறார்கள். நீங்கள் நேரடியாக அனுபவிப்பது மட்டுமே உண்மை, மற்றவையெல்லாம் மாயை. மரணத்திற்கு பிறகும் உயிருடன் இருக்க வேண்டுமானால் உங்கள் செயல்களை உயர்ந்ததாக்குங்கள். உலகம் உங்களை நினைவில் வைத்திருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், தங்கள் முழு வாழ்க்கையையும் தங்களை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக வீணாக்குபவர்கள் வீணாகவே வாழ்கிறார்கள். இதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை. சிலர் உங்களை நேசிக்கும் வரை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருப்பார்கள். இதற்கு எந்த பயனும் இல்லை. எனவே உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் உங்களை உண்மையாக மதிப்பவர்களுக்கு மட்டுமே செலவிடுங்கள். பலவற்றை தாங்கிய பிறகும் உங்களுக்கு தீங்கு நேரவில்லை என்பதற்கு நன்றியுடன் இருங்கள். இதுவே உங்கள் மிகப்பெரிய வலிமை. யாருக்கு எவ்வளவு தீங்கு செய்யக்கூடாது? நாம் முழு உலகமாக நினைத்தவர்களை இழப்பது தாங்க முடியாதது. இன்று உங்களுக்கு நெருக்கமாக இருப்பவர் நாளை தொலைவில் இருக்கலாம். இதுவே உலகின் இயல்பு. மனித இயல்பு விசித்திரமானது. பாதி கேட்கிறான், கால் பகுதி புரிந்து கொள்கிறான். சிந்தனை 0, ஆனால் பதில் 2 மடங்கு தருகிறான். எனவே மௌனமாக இருப்பது மிகப்பெரிய ஞானம். உண்மையை பேசுபவர்களும்
மக்களுக்கு நன்மை செய்பவர்களும் இந்த உலகில் மிகவும் வெறுப்பை சந்திக்கிறார்கள். ஏனெனில் இந்த உலகம் உண்மையை எளிதில் ஏற்காது. மக்கள் மாயையில் வாழ விரும்புகிறார்கள். ஆனால் தங்கள் கொள்கைகளை பற்றிக் கொள்பவர்கள் இறுதியில் உண்மையான வெற்றியையும் மரியாதையையும் பெறுகிறார்கள். வாழ்க்கை ஒரு நாடகமல்ல, கூட்டத்தை சேர்ப்பதற்காக மட்டும் வாழ வேண்டியது. உண்மையான மகிழ்ச்சி அன்புக்குரியவர்களிடையே கிடைக்கிறது. காட்சி உலகில் அல்ல. ஒருபோதும் தவறு செய்யாதவர் ஒருபோதும் புதிதாக முயற்சிக்கவில்லை. தவறுகள் தோல்விகள் மட்டுமல்ல, அவை பாடங்கள், அனுபவங்கள், உங்களுக்குள் புதிய சாத்தியங்களை திறக்கின்றன. ஆனால் நீங்கள் எவ்வளவு சாமர்த்தியமாக மாறுகிறீர்களோ அவ்வளவு உங்கள் இதயம் கடினமாகிறது. இதயம் தன் உணர்வுகளை இழக்கும்போது ஒருவர் வெற்றி பெறலாம், ஆனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இன்று மகிழ்ச்சியற்றவர் நிச்சயமாக நாளை மகிழ்ச்சியடைவார். ஏனெனில் காலம் மாறக்கூடியது. ஆனால் மற்றவர்களை வேண்டுமென்றே புண்படுத்துவது கர்மச் சுழற்சியை தலைகீழாக்குகிறது. மற்றவர்களின் வலியை தாங்குபவரின் வாழ்க்கையும் அதே வலியை அனுபவிக்கிறது. ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் வாக்குவாதம் செய்யும் போது, தோல்வியடையும் போது அவளை தாக்குகிறான். இது குணத்தை பாதிக்கிறது. இது பல நூற்றாண்டுகளாக நடந்து வருகிறது. ஆனால் உண்மையான மனிதர் இவற்றிலிருந்து விலகி இருக்கிறார். ஒருவரின் உண்மையான குணம் நீங்கள் அவருக்கு எந்த பயனும் இல்லாத போது வெளிப்படுகிறது. உங்கள் கதவுகள் மூடப்படும் போது உங்களுடன் யார் இருக்கிறார்கள், யார் வெறும் வாய்ப்பு துணையாக இருந்தார்கள் என்பது தெரியவரும். எனவே உங்கள் வாழ்க்கையில் சுயநலமற்று உங்களுடன் நிற்பவர்களுக்கு மட்டுமே இடம் கொடுங்கள். உண்மை, பொறுமை, காதலை உங்கள் வாழ்க்கையின் சாரமாக்குங்கள். விமர்சனத்தையும் புகழையும் சமமாக ஏற்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த உலகம் உங்கள் செயல்களின் கண்ணாடி. நீங்கள் செய்யும் எதுவும் உங்களுக்கு திரும்பக் கிடைக்கும். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், ஒருவர் எப்போதும் பக்தியில் மூழ்கியிருந்தார். சத்சங்கம் கேட்டார், பஜனை பாடினார். மற்றொருவர் கோவில்களில் வழிபாடு செய்தார், பஜனை பாடினார். ஆனால் சத்சங்கத்திலிருந்து விலகி தீய செயல்களில் ஈடுபட்டார். மது அருந்தினார், விபச்சாரிகளுடன் உல்லாசமாக இருந்தார். ஒரு நாள் அந்த இரண்டாமவர் மதுவின் தாக்கத்தில் வீடு திரும்பும்போது வழியில் பணம் நிறைந்த பை கிடைத்தது. அவரது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இந்த உலகம் வெளிப்புற நிகழ்வுகளால் மட்டும் இயங்கவில்லை. ஒருவரின் நியாயம் அவரது செயல்களால் தீர்மானிக்கப்படுகிறது. முட்டாள்களால் சூழப்படுவது எப்போது, புத்திசாலியாக மாறுவது எப்போது என்று யாருக்கு தெரியும்? எந்த முடிவு எடுக்கும் போதும், வணிகமாக இருந்தாலும் பரிவர்த்தனையாக இருந்தாலும், உண்மையை பேசக்கூடியவர்களுடன் மட்டுமே உறவு வைத்திருங்கள். உண்மை பணத்தை விட மதிப்பு மிக்கது. ஆனால் மக்கள் அதை தங்கள் செயல்கள் தங்களை பாதிக்கும் வரை புரிந்து கொள்ள மாட்டார்கள். முன்பு நான் இழக்க நேரிடும் என்று பயந்தேன். ஆனால் இப்போது நான் அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இதுவே வாழ்க்கையின் உண்மை. நாம் அதை எதிர்கொள்ள முடியாது. எவ்வளவு ஆழமான பற்றுதல் இருந்தாலும் இறுதியில் அது வலியை மட்டுமே ஏற்படுத்துகிறது. காதல் சுதந்திரத்தை அளிக்கிறது, ஆனால் பற்றுதல் ஒரு பிணைப்பாக மாறுகிறது. பணம் மட்டுமே உங்களுக்கு உயிர் வாழ உரிமை இல்லை என்று சொல்ல உரிமை அளிக்கிறது. ஏனெனில் அது உலகில் மிகவும் செல்வாக்கு மிக்கது. கிராமங்கள் இப்போது நகரங்களாக மாறி வருகின்றன. ஆனால் மக்கள் தங்கள் அடிப்படை இயல்பை இழக்கிறார்கள். மனிதர்கள் மாறுகிறார்கள். ஆனால் சில சமயங்களில் இந்த மாற்றம் விஷமாகிறது. ஒரு பணக்காரன் திருடும்போது அதை வணிகம் என்கிறார்கள். ஆனால் ஏழை தன் உரிமைகளுக்காக போராடும்போது அதை வன்முறை என்று பெயரிடுகிறார்கள். இதுவே சமூகத்தின் கடினமான உண்மை. எனவே நீங்கள் விரும்புவதை செய்யுங்கள். மக்கள் என்ன சொல்வார்கள் என்று யோசிக்காதீர்கள். ஏனெனில் இந்த உலகம் உங்களை அமைதியாக இருக்க விடாது. மக்கள் உங்களை விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள், நீங்கள் எதைச் செய்தாலும் செய்யாவிட்டாலும். ஆகவே உண்மை மற்றும் தர்மத்தின் பாதையில் உறுதியாக இருங்கள். மனிதனின் பாதையை கடப்பவர் தன் பாதையை தானே உருவாக்குகிறார். கர்மம் இந்த உலகில் மிகப்பெரிய தீமை. இது ஒரு மாபெரும் உண்மை. எனவே உங்கள் செயல்களில் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் எண்ணங்களை உயர்ந்ததாக்குங்கள். உங்கள் மனதை தூய்மையாக வைத்திருங்கள். கடவுளில் அசைக்க முடியாத நம்பிக்கை வையுங்கள். தன் இதயத்தை தூய்மையாக வைத்திருப்பவர் உண்மையான மகிழ்ச்சியை அடைகிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், ஒரு பெண்ணின் நோக்கமும் பார்வையும் ஒரு ஆணுக்கு ஒரே பார்வையில் தெரியும். அவள் அவனை அடையாளம் காண முடியும். ஆனால் அவள் தன்னை விட
ஒரு ஆணை அதிகமாக நேசிக்கும் போது ஏமாற்றப்படுகிறாள். காதலில் சரணாகதி அவசியம், ஆனால் சுயமரியாதையின் விலையில் அல்ல. காதலில் ஒருவர் தன் அடையாளத்தை இழக்கும்போது அந்த காதல் ஒரு பிணைப்பாக மாறுகிறது. இந்த உலகின் உண்மை என்னவென்றால், சென்றவர் திறத்தே உம்ப முடியாது, அவரை தடுக்கவும் முடியாது. எல்லோரையும் விடுவது சாத்தியம். நான் ஆரவாரத்தில் ஈடுபடுவதில்லை, எல்லோரையும் பிடிக்கவும் மாட்டேன். உங்கள் உலகை உருவாக்குங்கள். உறவுகள் எப்போதும் இனிமையாக இருப்பதில்லை. அவை வார்த்தைகளாலோ அழகான முகத்தாலோ நிலைத்திருப்பதில்லை. அழகான இதயமும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் உள்ள உறவுகள் மட்டுமே உண்மையில் நிலைத்திருக்கின்றன. அவை உண்மையை அடிப்படையாக கொண்டவை. சரணாகதியை நம்பி வாழ்பவர் மட்டுமே உண்மையாக வாழ்கிறார். இதயம் பெரிதாக இருக்க வேண்டும், ஏனெனில் எல்லோரும் பெரிய பேச்சுக்களை பேசுகிறார்கள். ஆனால் இதயம் கனமாகும்போது, அழுது மனதை இலகுவாக்கும் போது மட்டுமே உண்மையான அமைதி கிடைக்கிறது. இந்த உலகில் எல்லோரிடமும் உண்மையான காதல் இல்லை, ஏனெனில் பெரும்பாலான காதல் ஆசைகளை அடிப்படையாக கொண்டது, பிணைக்கப்பட்டது. ஆனால் உண்மையான காதல் தியாகத்தாலும் முழு நிச்சலனத்தாலும் நிறைந்தது. துக்கத்திற்கு காரணம் ஒருவரிடம் எதுவுமில்லாத போது, பின்னர் எல்லாம் கிடைத்த போதும் துக்கப்படுகிறார். மேலும் எல்லாம் கிடைத்த பிறகும் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படும்போது திருப்தி அடைய மாட்டார். திருப்தியே உண்மையான மகிழ்ச்சி. கெட்ட காலம் எல்லோருக்கும் வரும். அதில் உடைந்து போகுபவர்களுக்கு மாறாக பிரகாசிப்பவர்கள் உண்மையான வீரர்கள். அவர்கள் கஷ்டங்களை வென்று வாய்ப்புகளை உருவாக்கி தங்கள் செயல்களால் இலக்கை அடைகிறார்கள். தங்கள் பாதையை தாமே உருவாக்குகிறார்கள். ஒருவருக்கு உதவி தேவைப்பட்டால் அதை வெளிப்படுத்தும் பழக்கம் உள்ளவரிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் உதவியின் சுமையை கடனை விட பெரிதாக வைக்காதீர்கள். கடன் பணத்தால் தீர்க்கப்படலாம், ஆனால் உதவி உணர்வுகளால் திருப்பிச் செலுத்தப்பட வேண்டும். புரிந்து கொண்டால் மட்டுமே கெட்டவர்கள் மாறுவார்கள் என்றால், ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மகாபாரதத்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்திருக்குமா? ஒவ்வொருவரும் இந்த உலகில் தங்கள் இயல இது முயற்சிக்கு மதிப்புள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், ஒரு உறவை உடைப்பதற்கு 1 நிமிடம் போதும், ஆனால் அதை மீண்டும் சரி செய்ய முழு உறுதியுடன் இருக்க வேண்டும். வாழ்க்கை கடந்து செல்கிறது. இதுவே வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மை. நம்பிக்கை. ஐயை உடைப்பது எளிது. தேனீக்கள் தேன் தயாரிக்கின்றன. அதை சரி செய்வது கடினம், ஆனால் அவை குத்தவும் செய்கின்றன. எனவே இனிமையான வார்த்தைகளால் மட்டும் ஈர்க்கப்படாதீர்கள், ஏனெனில் அவை சில நேரங்களில் பொய்யும் பேசுகின்றன. வாழ்க்கையில் உண்மையானவர்களையும் பொய்யர்களையும் அடையாளம் காண கற்றுக்கொள்ளுங்கள். பொய்யர்களை அடையாளம் காண முடிய வேண்டும், ஏனெனில் பளபளப்பவையெல்லாம் தங்கம் இல்லை. தீமை பெருகுவதற்கு காரணம் தீயவர்கள் அதிகமாகிவிட்டார்கள் என்பதல்ல, மாறாக அதை பொறுத்து கொள்ளும் மக்கள் அதிகமாகிவிட்டார்கள் என்பதே. அநீதியை பயந்து மற்றவர்கள் முன்னிலையில் மௌனமாக இருப்பது ஒரு வகையான அநீதியாகும். உங்களை நீங்களே ஆதரிப்பது உங்கள் சுயமரியாதையை பாதுகாப்பதாகும். அதை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் வாழ்க்கை யாருடைய வருகையாலோ அல்லது பிரிவாலோ நின்றுவிடாது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாற்றமும் ஒரு புதிய வாய்ப்பை தருகிறது. அதை ஏற்றுக்கொள்பவர்கள் முன்னேறுகிறார்கள். மிகவும் வலியை தருவது மற்றவர்கள் உங்களுக்கு அதிகம் தருவதையே நீங்கள் பெறுகிறீர்கள். முதலில் நாம் அன்பை காட்டுகிறோம், ஆனால் அது இயல்பு இல்லை. வாழ்க்கையில் சுயநல விளையாட்டு. கோயிலுக்கு செல்லாதவர் பக்தர் இல்லை என்றோ, பாவம் செய்பவர் தர்மமற்றவர் என்றோ கூற முடியாது. இது உலகில் உள்ள பாகுபாடு. அனைவருக்கும் உண்மையை நியாயப்படுத்தும் பார்வை இல்லை. எனவே மக்கள் உண்மையானவரை புரிந்து கொள்ள முடியாமல் பொய்யர்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் உங்கள் கோபம் மற்றவரின் வெற்றிக்கு காரணமாகலாம். உங்களை கோபப்படுத்துபவர் உங்களை கட்டுப்படுத்த முடியும். எனவே உங்கள் மனதை கட்டுப்பாட்டில் வைத்து உணர்ச்சிகளுக்கு பதிலாக சூழ்நிலைகளில் கவனம் செலுத்துங்கள். என்னுள் பாயும் ஒவ்வொரு எண்ணமும் வெறுப்புக்கு தகுதியானது. இருளில் வளர்ந்து எதிர்மறையை பரப்புகிறது. இதுவே துன்பத்தை பிறப்பிக்கும் மிகப்பெரிய காரணம். மக்கள் உண்மையான மனிதரை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த உலகில் தவறானவரை அடையாளம் காண முடியவில்லை, ஏனெனில் அவர்கள் வெளிப்புற தோற்றத்தால் மட்டுமே ஈர்க்கப்படுகிறார்கள். ஆனால் தன் உண்மையில் உறுதியாக இருப்பவர் இறுதியில் வெற்றி பெறுகிறார். உங்கள் கடந்த காலம் குழப்பமாக இருக்கலாம், ஆனால் அது உங்கள் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கு மிக முக்கியமானது.
இதுவே உங்களுக்கு பெரிய பலமாக மாறலாம். ஆனால் தன் நிதானத்தை இழப்பவர் தன் பலத்தையும் இழக்கிறார். என்னை விடுதலை செய்யுங்கள், இது சுதந்திரமான வாழ்க்கை. ஆனால் உண்மையான சுதந்திரம் மனமும் இதயமும் தேவையற்ற கவலைகளிலிருந்து விடுபட்டிருக்கும் போது கிடைக்கிறது. விடுதலையாக இருக்க கடந்தவற்றை விட்டுவிடுங்கள், வரவிருப்பவற்றுக்கு உங்களை தயார்படுத்துங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், நீங்கள் ஒரு ரோஜாவாக இருந்தால், நீங்கள் பூத்தால் முட்கள் உங்களை சுற்றியிருப்பது இயற்கையானது. உங்கள் பின்னால் உங்களை பற்றி தவறாக பேசுபவர்களை கவனிக்காதீர்கள், ஏனெனில் நீங்கள் அவர்களை விட 2 படிகள் முன்னே இருக்கிறீர்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். உங்களை விமர்சிப்பவர்கள் உங்கள் மட்டத்தை அடைய முடியாதவர்கள். எதிர்மறையில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உங்கள் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள். பெரிய இதயம் வைத்து மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் புத்திசாலித்தனமாக செய்யுங்கள். மீண்டும் அவர்களை நம்பாமல் இருப்பதை உறுதி செய்யுங்கள். மன்னிப்பது உங்கள் பலம், ஆனால் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்வது உங்கள் பலவீனமாகலாம். மற்றவர்களின் வாழ்க்கை உங்களுடையதை விட சிறந்தது என்று நினைக்கிறோம், ஆனால் நாமும் மற்றவர்களுக்கு இப்படித்தான் நினைக்கப்படுகிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். இது வெறும் பார்வையின் விளையாட்டு. நீங்கள் பார்க்கும் அனைத்தும் முழு உண்மை இல்லை. உங்கள் வார்த்தைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள், ஏனெனில் உங்கள் பேச்சு உங்கள் வளர்ப்பின் பிரதிபலிப்பு. பெரிய மற்றும் தூய இதயம் வாழ்க்கையின் கண்ணாடி. எனவே புரிதலுடன் வாழுங்கள், ஏனெனில் இறுதியில் அதுவே முக்கியம். உங்கள் அணுகுமுறை தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் எந்த சக்தியும் உங்களை தவறான பாதையில் அழைத்துச் செல்ல முடியாது. உறவுகளின் அடித்தளம் வெறும் வார்த்தைகளாலும் வாக்குறுதிகளாலும் மட்டும் அமைய முடியுமா? உண்மையான உறவுகள் பராமரிப்பு மற்றும் புரிதலுடன் கட்டமைக்கப்படுகின்றன. எனவே கேட்பதற்கும் சொல்வதற்கும் மேலாக உணர்ந்து புரிந்து கொள்வது அவசியம். வெற்றி பெற விரும்பினால் சில அபாயங்களை எடுக்க வேண்டும். கீழே உள்ள படியிலிருந்து காலை எடுக்க உங்களுக்கு தைரியம் தேவை. உங்கள் வாழ்க்கையை வாழ பின்னால் உயரங்களை அடைய விரும்பினால் பயத்தையும் வரம்புகளையும் பின்னால் விட வேண்டும். ஒரு பக்கிரி என் உடலை தொட்டு, இது எவ்வளவு விசித்திரமான உடல், இன்னும் சுவாசிக்கும், ஆனால் உள்ளே இறந்து போனவர்களின் இறுதி சடங்கு எப்படி செய்வது என்று கேட்டார். அவர்கள் வெளியே வருவார்கள். இதுவே உலகின் மிகப்பெரிய உண்மை. பலர் வாழ்வதற்காக மட்டுமே வாழ்கிறார்கள், ஆனால் பலர் வாழ்க்கையை அனுபவிப்பதில்லை. மற்றவர்களைச் சுற்றி மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிக்கிறார்கள். நான் அவர்களின் நினைவுகளில் வாழ்கிறவன். உங்களுடையதல்லாதவற்றை விடுவித்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்களுடையவர் என்றாலும் அவருடன் இருக்க விரும்பவில்லை என்றால் பிடித்து வைப்பதை நிறுத்துங்கள். இல்லையெனில் உங்களுக்கு வலி மட்டுமே கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற உங்களை குழப்பத்தில் வைத்திருக்கும் நினைவுகளை விடுவிக்க வேண்டும். ஒருவருடன் இருந்து நான் மிகவும் புத்திசாலியாகி அவரை இழந்த பிறகும் என்னை கண்டுபிடிக்க முடியும். இது சுய உணர்வின் முதல் படி. நான் தோல்வியடையவில்லை. கடந்தவற்றை விடுவித்து வரவிருப்பவற்றுக்கு உங்களை தயார்படுத்துங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். காலம் மிகப்பெரிய ஆசான். உங்கள் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் மற்றவர்களை குறை கூறுவதை நிறுத்தாவிட்டால் அவற்றை அகற்ற முடியாது. நீங்கள் அவர்களை நம்புவதை நிறுத்தாவிட்டால் வாழ்க்கையில் ஒவ்வொரு சவாலும் உங்களுடையதாக இருக்கும். முடிவுகளும் செயல்களும் விளைவுகளை உருவாக்குபவை. மாற்றம் வேண்டுமெனில் முதலில் உங்களை மாற்றுங்கள். உங்களை மாற்றும் சக்தி உங்களிடம் இருக்கும் போது மட்டுமே உங்கள் சூழ்நிலைகள் மாறும். எப்போதும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர வைக்கவும். இல்லையெனில் அவர்கள் உங்களை விட்டு வாழ கற்றுக்கொள்ளும் நேரம் வந்துவிடும். வாழ்க்கையில் மிகப்பெரிய அரசன் காலம். மனிதன்தான் எதையாவது உரிமையாளராக இருக்கிறேன் என்ற மாயையில் இருக்கிறான். மக்கள் உங்களை எதிர்க்க முடியாத போது உங்களை வெறுக்கத் தொடங்குகிறார்கள். இது உலகின் இயற்கை விதி. பொறாமையால் தொந்தரவு செய்யப்படாதீர்கள். மாறாக அதை உங்கள் முன்னேற்றத்தின் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மரியாதையும் செல்வமும் கிடைக்கும். ஆனால் உங்கள் பெற்றோருக்கு சேவை செய்தால் உங்களுக்கு சொர்க்கமும் கிடைக்கும். உலகம் வெளிப்புற சாதனைகளை மட்டும் சார்ந்து இல்லை, உங்கள் செயல்களையும் சார்ந்துள்ளது. உங்கள் இதயத்தில் சேவை உணர்வும் நன்றியும் இருக்கும் வரை உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். ஆனால் மிகப்பெரிய அதிர்ச்சி, உங்களுக்கு மிகவும் நம்பிக்கை இருந்தவர் உங்களை காயப்படுத்தும் போது வருகிறது. இதயம் உடைகிறது. கருத்து நம்பிக்கையை இழக்க காரணமாகிறது. இந்த உலகம் முழுவதும் இயற்கையின் சக்தி என்பதை மறந்துவிடுங்கள். மகிழ்ச்சி காத்திருப்பதை நிறுத்தி ஒவ்வொரு கணத்தையும் அனுபவிக்கும் போது கிடைக்கிறது.
ஏதாவது பெற்ற பிறகு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நினைத்தால் நீங்கள் எப்போதும் திருப்தி அடையாமல் இருப்பீர்கள். உண்மையான மகிழ்ச்சி பொருட்களில் இல்லை, உங்களுக்குள் இருக்கிறது. மிக முக்கியமான வாக்குறுதிகள் நீங்கள் உங்களுக்கு கொடுப்பவை. மற்றவர்களின் எண்ணங்களை விட உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது முக்கியம். உங்கள் திறமைகளில் நம்பிக்கை இருந்தால் எதிர்மறையால் எவரையும் பாதிக்க விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை இசையைப் போல வாழுங்கள், அதன் தாளத்தை பராமரியுங்கள். ஸ்திரத்தன்மை வருகிறது, போகிறது. எனவே எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக உங்கள் செயல்களில் கவனம் செலுத்துங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் உங்கள் கடமையை செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் பலனை எதிர்பார்க்க ஆரம்பித்தவுடன் உங்கள் செயல்களில் கவனம் செலுத்துவதை நிறுத்திவிடுவீர்கள். தன் கடமையில் அர்ப்பணிப்புடன் இருப்பவர் வாழ்க்கையில் நடக்கும் எந்த நிகழ்வாலும் ஏமாற்றமடைய மாட்டார். வருவதை ஏற்றுக்கொண்டு உண்மையுடனும் பொறுமையுடனும் உங்கள் பாதையில் நடந்து செல்லுங்கள். அர்ப்பணிப்பு மட்டுமே உங்களை உண்மையான மகிழ்ச்சிக்கு அழைத்துச் செல்லும். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், மற்றவர்களை விடச் சொல்பவர்கள் தாங்களே அழுகிறார்கள். உண்மையான மகிழ்ச்சியை ஒருபோதும் காண முடியாது. வாழ்க்கை மிக குறுகியது. உங்களை மகிழ்ச்சியாகவும் சிரிக்க வைக்கவும் உங்களுக்கு முக்கியமானவர் என்று உணர வைக்கவும் செய்பவர்களுடன் செலவிடுங்கள். செயலின் உண்மையான வடிவம் ஆன்மாவிலிருந்து செய்யப்படுவது. ஏனெனில் இலிருந்து தொடங்கும் அன்பு பெரும்பாலும் படுக்கையில் முடிகிறது. ஆன்மாவின் அன்பு அழியாதது, ஆனால் உடல் ஈர்ப்பின் ஆயுட்காலம் குறைவு. எனவே உங்கள் உணர்வுகளை ஆழமாக புரிந்து அவற்றை நேர்மையாக வெளிப்படுத்துங்கள். அன்பை உண்மையான பாதையை காட்டும் திசையில் திருப்புங்கள். உங்களுக்கு கிடைத்த வலி உங்களை உண்மையான நீங்களாக மாறவிடாது. எந்த கஷ்டமும் உங்களை மாற்றுவதற்காக வரவில்லை, மாறாக உங்களை வலிமையாக்குவதற்காக வருகிறது. நீங்கள் சரியான நபராக மாறுவதற்காக. எது நடந்தாலும் எவரும் உங்களை பற்றி இனிமையான விஷத்தை பரப்ப விடாதீர்கள். உண்மையானவர் எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு மருந்தாக செயல்படுவார். இதுவே வாழ்க்கையின் விதி. உங்களுக்கு நல்லது உடனடியாக பிடிக்காமல் போகலாம், ஆனால் அது உங்கள் நலனுக்காகவே இருக்கும். மெதுவாக உண்மையை காட்டும். ஒரு பெண்ணின் அன்பின் உண்மையான வடிவம் அவள் உங்களை இழக்க தயாராக இருக்கும்போது புரிகிறது. பயத்தால் அல்ல, உண்மையான அன்பில் உறுதியுடன் உங்களை முழுமையாக்குவதற்காக. இது உரிமை இல்லை, மாறாக சரணாகதி. எனவே அதை அடையாளம் கண்டு வீணாக்காதீர்கள். கூட்டத்தின் சக்தியை குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஏனெனில் ஒற்றுமையில் இருக்கும் பலம் தனிமையில் இல்லை. உறவுகள் பெரிய பேச்சுக்களால் மட்டும் வலுவடைவதில்லை, மாறாக சிறிய உணர்வுகளை புரிந்து கொள்வதால் வலுவடைகிறது. ஒரு உறவில் வெறும் வார்த்தைகள் மட்டுமே இருந்தால், உணர்வுகள் புரிந்து கொள்ளப்படாவிட்டால் அந்த உறவு நீண்ட காலம் நீடிக்காது. இதை பற்றி கொள்ளுங்கள், ஏனெனில் கெட்ட நாட்களும் கடந்து போகும். இன்று உங்களை கேலி செய்பவர்களின் முகங்களும் ஒரு நாள் மங்கிவிடும். நாளை செய்வோம் என்றவனின் நாள் தள்ளிப்போனது. நாளை மறுநாள் செய்வோம் என்றவனுக்கு பிறகு ஆண்டுகள் கடந்துவிட்டன. இன்று மட்டுமே வெற்றி பெற்றவன், வாழ்க்கையை வாழ்ந்தவன், கணத்தை புரிந்து அதில் செயல்பட்டவன். நான் என் விதியை உருவாக்குபவன். இவை நம்பிக்கையற்றவனின் வார்த்தைகள் இல்லை. ஒருவருடன் நிற்கும்போது உங்கள் வாழ்க்கையை புதிய ஆற்றலால் நிரப்பலாம். ஒருவருக்கு ஆதரவாக இருக்கும்போது உங்கள் இருப்பு ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆனால் பொய்யை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்களுடன் விவாதிப்பது வீண். விவாதத்தால் எந்த பயனும் இல்லை, ஏனெனில் அவர்கள் உண்மையை கேட்க விரும்பவில்லை. இன்றைய மனிதன் மனிதனை தன் வலையில் சிக்க வைக்கிறான். இது மீன்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம், ஆனால் மனிதர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. உண்மையும் நேர்மையும் கடினமான பாதை, ஆனால் இறுதியில் இவை உங்களுக்கு உண்மை, அமைதி மற்றும் மகிழ்ச்சியை தரும். எனவே உங்கள் செயல்களில் விழிப்புடன் இருங்கள். உங்கள் அன்பை சரியான திசையில் வைக்கவும், உங்கள் இதயத்தை தூய்மையாக வைக்கவும், உங்கள் வாழ்க்கையை அது செல்ல வேண்டிய பாதையில் செல்ல விடுங்கள். இதனால் உங்களுக்கு ஆன்மீக திருப்தி கிடைக்கும். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், இவை சிறிது காலியாகும்போது ஒலிக்கும் பாத்திரங்கள், சிறிது நிரம்பும்போது பாய்ந்து விடுகின்றன. உள்ளே காலியாக இருப்பவர்களே அதிகம் சத்தம் போடுகிறார்கள். இது உண்மையில் வாழ்பவர்களுக்கு மட்டுமே கசப்பானது, ஏனெனில் பொய்யை இயல்பாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உண்மையின் ஒளி கண்களை உறுத்துகிறது. உண்மையை பேசி உண்மையில் வாழ்பவர் முன்னேறுகிறார். உங்களிடம் திறமை இருந்தால்
உலகம் தானாக உங்களை மதிக்கும். உயரங்களை அடைய பாசாங்கு தேவையில்லை. ஏனெனில் உங்கள் குணமும் நல்ல செயல்களும் உங்கள் அடையாளத்தை உருவாக்குகின்றன. மக்கள் பெரும்பாலும் பளபளப்பால் தங்கள் உண்மையான அடையாளத்தை மறைக்கிறார்கள். ஆனால் உண்மையான உயரம் தன் குணங்களால் உயர்பவனுக்கு மட்டுமே உள்ளது, மற்றவர்களை கீழே இழுப்பவனுக்கு இல்லை. இந்த உலகில் எந்த சந்திப்பும் காரணமின்றி நடப்பதில்லை. சிலர் நமக்கு பாடம் கற்பிக்கிறார்கள். ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஞானத்தை தருகிறது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எனவே நடப்பவற்றை உங்கள் பயணத்தின் ஒரு பகுதியாக ஏற்று முன்னேறுங்கள். இன்றைய உலகில் சரியான பாதையில் செல்பவர்களுக்கும் உண்மை பேசுபவர்களுக்கும் மிகப்பெரிய தண்டனை கிடைக்கிறது. ஆனால் மோசடி செய்பவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கின்றன. வாழ்க்கையின் போராட்டத்தில் உங்களுக்கு ஆலோசனை வழங்குபவர்கள் பலர் இருப்பார்கள். ஆனால் ஆதரவு அளிப்பவர்கள் சிலரே. மகிழ்ச்சியாக இருக்கும்போது எல்லோரும் உடன் இருப்பார்கள். ஆனால் வலி வரும்போது உங்கள் உண்மையான உறவுகளை உணர்வீர்கள். உண்மை பேசுவது உங்கள் மனதை இலகுவாக்குகிறது. ஆனால் பொய்யர் எப்போதும் பயந்து இருக்கிறார். உண்மையில் பலம் உள்ளது. பொய்யில் தற்காலிக பாதுகாப்பு மட்டுமே உள்ளது. மற்றவர்களுக்கு வலி தருபவர் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அநீதியை பயந்து மற்றவர்கள் முன்னிலையில் மௌனமாக இருப்பது ஒரு வகையான அநீதி. உங்களை ஆதரிப்பது உங்கள் சுயமரியாதையை பாதுகாப்பது. இதை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை யாருடைய வருகையாலோ பிரிவாலோ நின்றுவிடாது. அதை வாழ்ந்து கொண்டே இருங்கள். ஒவ்வொரு மாற்றமும் ஒரு புதிய வாய்ப்பை தருகிறது. அதை ஏற்றுக்கொள்பவர்கள் முன்னேறுகிறார்கள். மிகவும் வலியை தருவது மற்றவர்கள் உங்களுக்கு அதிகம் தருவதையே நீங்கள் பெறுகிறீர்கள். முதலில் காட்டப்படும் அன்பு இயல்பு இல்லை. வாழ்க்கையில் சுயநல விளையாட்டு. கோயிலுக்கு செல்பவர் மட்டுமே பக்தர் இல்லை. பாவம் செய்பவர் தர்மமற்றவர் இல்லை. இது உலகில் உள்ள பாகுபாடு. அனைவருக்கும் உண்மையை நியாயப்படுத்தும் பார்வை இல்லை. எனவே மக்கள் உண்மையானவரை புரிந்து கொள்ள முடியாமல் பொய்யர்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் கோபம் மற்றவரின் வெற்றிக்கு காரணமாகலாம். உங்களை கோபப்படுத்துபவர் உங்களை கட்டுப்படுத்த முடியும். எனவே உங்கள் மனதை கட்டுப்பாட்டில் வைத்து உணர்ச்சிகளுக்கு பதிலாக சூழ்நிலைகளில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் இதயத்தையும் செயல்களையும் உயர்ந்ததாக வைத்திருங்கள். உங்களை தூய்மையாக வைத்திருங்கள். இந்த உலகின் தற்காலிக புகழ்ச்சியாலோ விமர்சனத்தாலோ பாதிக்கப்படாதீர்கள். உண்மையை அடிப்படையாக கொண்டவை இறுதியில் வெற்றி பெறுகின்றன. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், உண்மையான மகிழ்ச்சி பயணத்தில் உள்ளது. வெற்றி கிடைக்கிறது. இதுவே உலகின் விதி. மகள்கள் திருமணம் வரை மட்டுமல்ல, தங்கள் கடைசி மூச்சு வரை பெற்றோருடன் இருக்கிறார்கள். இது அன்பு மற்றும் பக்தியின் இயற்கையான வடிவம். வாழ்க்கையை புரிந்து கொள்ள விரும்பினால் கடந்த காலத்தை பாருங்கள். ஏனெனில் கடந்தவை மிகப்பெரிய ஆசான். ஆனால் வாழ விரும்பினால் எதிர்காலத்தை பாருங்கள். ஏனெனில் வரவிருப்பவை உங்களுக்காக உள்ளன. உண்மை பேசுவதும் சரியாக இருப்பதும் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும். நேர்மையான பாதையில் செல்பவர் எப்போதும் மக்களை கவனிக்க முயற்சிக்கிறார். இது ஒரு கசப்பான உண்மை. இந்த உலகம் உண்மையை எளிதில் ஏற்றுக்கொள்ளாது. கடந்தவற்றில் கவனம் செலுத்தாதீர்கள். ஏனெனில் பின்னோக்கி பார்த்து கொண்டே இருந்தால் எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை இழப்பீர்கள். மக்களின் மிகப்பெரிய அடையாளம் நீங்கள் அவர்களை எவ்வளவு மதித்தம் திக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு அவ்வளவு தொந்தரவு தருவார்கள். எனவே எவருக்கும் மரியாதை அளிப்பதற்கு முன் அது உண்மையானதா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமது மௌனம் இதற்கு தகுதியானதா? இது நமது பெருமை என்று நினைக்காதீர்கள். இது நாம் கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்ட பொறுமையின் விளைவு. மண்பாண்டங்களின் மற்றும் குடும்பத்தின் உண்மையான மதிப்பு அதை உருவாக்குபவருக்கு மட்டுமே தெரியும், உடைப்பவருக்கு இல்லை. எளிதில் கிடைக்கும் பொருட்களுக்கு மதிப்பு குறைவு. ஆனால் போராட்டத்தின் மூலம் பெறப்படுவது மதிப்பு மிக்கது. சிலர் இருவேளை உணவுக்காக கடினமாக உழைப்பதையும் மறுபுறம் சிலர் வெறும் சுவைக்காக முழு தட்டையும் வீணாக்குவதையும் பார்க்கும்போது விதியை நினைத்து பரிதாபமாக இருக்கிறது. இதயத்துடன் உறவுகளை பேணுபவர்களை சந்திக்க வேண்டும். இல்லையெனில் இந்த உலகில் பலருக்கு வாழ்க்கை துணை கிடைத்தாலும் உள்ளே துன்பமாக இருக்கிறார்கள். அன்பும் நெருக்கமும் ஒன்றாக இருப்பது மட்டுமல்ல, உண்மையான உணர்வுகளிலும் உள்ளது. பிரார்த்தனைக்கு நிறம் இல்லை, ஆனால் அது வாழ்க்கையில் நிறத்தை பூசுகிறது. உண்மையான இதயத்துடன் செய்யப்படும் பிரார்த்தனை ஒருபோதும் வீணாகாது.
தனிமையால் எந்த இழப்பும் இல்லை, மாறாக அது சுய உணர்வுக்கும் வெற்றிக்கும் வழிவகுக்கிறது. முன்னேறுவதற்கு சிறந்த வாய்ப்பு அமைதியில் கிடைக்கிறது. எண்ணங்கள் பிறக்கின்றன, எதிர்காலம் எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறது. கஷ்டமான நேரத்தில் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரு அந்நியராக இருந்தாலும் அவர் எப்போதும் உங்கள் இதயத்தில் நிலைத்திருப்பார். ஏனெனில் தேவைப்படும் நேரத்தில் உங்களுடன் நிற்பவர் உண்மையானவர். அவர் தன் அடையாளத்தை பேணுகிறார். எனவே உங்கள் வாழ்க்கையை பொறுமையும் செயல்களின் சக்தியும் நிரப்புங்கள். எந்த சூழ்நிலையிலும் பின்னோக்கி பார்க்காதீர்கள். எதிர்மறை மக்களால் பாதிக்கப்படாதீர்கள். உங்கள் உண்மையான உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் உண்மையான சாரம் முன்னேறுவது. உங்கள் செயல்களில் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மிகப்பெரிய பலம் உங்கள் பொறுமையும் நேர்மையும். இவற்றை மக்கள் விமர்சிக்கிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். ஆனால் பாதையில் நிற்காமல் அல்லது வளையாமல் நடந்து செல்ல உங்கள் உண்மையான உறவுகளை பாராட்டுங்கள். ஏனெனில் அவை பாக்கியம். ஏமாற்றுவது இயல்பாக உள்ளவர்களை விடுவிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.